அட போங்கடா. ஒரு அதிசய உலகத்துல சக்தி படைச்ச கடவுள்கள் படைச்ச ராட்சதங்களை உருவாக்கினாங்க. ஆனா அந்த ராட்சதங்கள் அவங்களை எதிர்த்து போர் தொடுத்தாச்சு. ஒரு மாற்று உலகத்துல ஒரு அற்புத குழந்தை இதில் முக்கிய பங்கு வகிச்சது. நட்சத்திரங்கள் இந்த உலக உருவாக்கத்தோட கதையை கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லுது. அந்த காலத்துல டைட்டன்ஸ்னு சக்தி வாய்ந்த ராட்சசர்கள் ஆட்சி பண்ணினாங்க. அப்புறம் அவங்களோட பிள்ளைங்களான சிஎஸ், போசைடன், ஹேடிஸ் அவங்க அப்பா அம்மாவை அழிச்சுட்டாங்க. சிஎஸ் தன் அண்ணன் ஹேடிஸ் கிட்ட ஒரு மகா பலசாலி அசுரனை உருவாக்க சொன்னான். தன் சரீரத்த பகுதியை உபயோகிச்சு ஹேடிஸ் ஒரு பயங்கரமான கடல் ராட்சதத்தை படைச்சான். அதுதான் கிராக்கன். சிஎஸ் வானத்தோட அரசனா ஆனான். போசைடன் கடலோட அரசனா ஆனான். சிஎஸ் ஹேடிஸை ஏமாற்றி அவனை நரகத்தோட அரசனா இருக்க வைச்சிட்டான். இருளுல துன்பத்துல சிஎஸ் மனுஷங்களை உருவாக்கினான். அவங்க பிரார்த்தனை அவனுக்கு அழியா வாழ்வை கொடுத்தது. நிறைய காலம் கழிச்சுச்சு. ஆனா மனுஷங்க நல்லா புத்திசாலித்தனமா இருந்தாங்க. அவங்க வாழ்க்கைய பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியா அவங்க தன்னை உருவாக்கினவங்களை எதிர்த்து போராடி உலகத்தை ஆள முடிவு பண்ணினாங்க. இந்த கோளாரோட நேரத்துல ஒரு அற்புத குழந்தை பிறந்தது. அவன் அம்மாவோட சேர்ந்து நீரில் வீசப்பட்டான். ஒரு மீனவன் அவனை காப்பாற்றினான். அவன் அம்மா சாகிட்டா. ஆனா குழந்தை உயிர் பிழைச்சுச்சு. ஒரு மீனவன் இருந்தான். அவனுக்கு பொண்டாட்டி. சீக்கிரமே பொண்ணு பிறந்தாச்சு. ஆனா அந்த மீனவன் அந்த பொண்ணை அவன் மகனா நினைச்சு பெர்ஷியஸ்னு பேர் வச்சான். பெர்ஷியஸும் அந்த குடும்பத்தை ரொம்ப அன்புல பார்த்தான். அமைதியான வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டான். பல வருஷம் போச்சு. பெர்ஷியஸ் ஒரு அழகான இளைஞனா வளர்ந்தான். அப்பாவுக்கு மீன்பிடில உதவி பண்ணினான். ஆனா கடைசி சில மாசமா ரொம்ப கஷ்டம். மீனவனுக்கு சகிக்கல. சிஇசையும் போசைடனையும் குறை சொன்னான். எங்கேலோ எல்லாத்தையும் நம்ம தீவை நாசமா பண்ணிட்டாங்க. நோய்களை வச்சு பாடாய்படுத்திட்டாங்க. இப்போ சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களை நேசிக்கிறதுக்கு என்ன பயன்? அவனோட பொண்டாட்டி சொன்னா சிஇஸ் தான் உயிரை கொடுத்தாருன்னு நன்றி சொல்லணும்னு. ஆனா அவனுக்கு அந்த வாழ்க்கை பேர்ல இருந்துச்சு. ஒரு நாள் யாராவது அவங்களை எதிர்க்க போறாங்கன்னும் அப்போ ஒரு பெரிய புரட்சி நடக்கும்னும் நம்பினான். கடல்ல போனப்போ சிஇஸோட அற்புதமான சிலையை பார்த்தாங்க. அச்சாஸ் தீவுல இருந்து வந்த ராணுவக்காரங்க அந்த சிலையை உடைக்கிறதை பார்த்து அதிர்ந்து போயிட்டாங்க. சிலையை உடைச்சு கடல்ல போட்டுட்டாங்க. சிஇஸுக்கு எதிரா போர் அறிவிச்சுட்டாங்க. திடீர்னு கடலுக்குள்ள இருந்து பறக்குற அசுரங்கள் ஒரு கூட்டமா எழும்பி வீரர்களை அழிச்சு புட்டாங்க. அது யாருன்னா ஹேடிஸ். அவன் வீரர்களோட சதையை உபயோகிச்சு அவன் பலத்தை அதிகமாக்கி பெர்ஷியஸ் கப்பலை தாக்குறான். பெர்ஷியஸ் அவன் குடும்பத்தை காப்பாத்த முயற்சி பண்றான். ஆனா சாத்தியமில்லை. அவன் ஒரு பலகையில மண்டியிட்டு வருத்தத்தோட புலம்புறான். இந்த விஷயம் ஸ்வர்க்கத்திலையும் பேசப்படுது. டைட்டன்கள் சிஎஸ் கிட்ட போர் முடிய வேண்டி கேக்குறாங்க. மனுஷன் முதல்ல கோவில்களை நசுக்கினான். இப்ப திருவுருவத்தை அவமரியாதை பண்ணியிருக்கான். திடீர்னு ஹேடிஸ் அங்க வந்து நிற்கிறான். நீண்ட காலத்துக்கு அப்புறம் அவன் அண்ணனை சந்திக்கிறான். ஆனா அவன் கண்கள் மனுஷங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. சிஎஸ் அவங்கள மிகவும் சாஃப்டா கையாண்டதால அவங்க பலசாலியா ஆயிட்டாங்கன்னு அவன் நம்புறான். ஹேடிஸ் மனுஷங்களை மிரட்டணும்னு நினைக்கிறான். பயந்தா அவங்க மறுபடியும் கீழ்ப்படிஞ்சுவாங்கன்னு அவன் கணக்கு. டைட்டன்கள் இந்த டியாவை எதிர்க்கிறாங்க. ஆனா சிஎஸ் சம்மதிச்சு ஹேடிஸ் இந்த விஷயத்தை கையாள அனுமதி கொடுக்கிறான். இதற்கிடையே பெர்ஷியஸ் ஆர்கோஸ் வீரர்களால பிடிபடுறான். அவனை அரண்மனைக்கு கொண்டு போய் ராஜா கியூஸ் மற்றும் ராணி கோபா சந்திக்கிறாங்க. கியூஸ் திருவுருவத்தை நிறுத்தின அவன் வீரர்களை வெகுவாக பாராட்டுகிறான். அந்த போர்ல எத்தனை உயிர்கள் போச்சுன்னு அவனுக்கு கவலை இல்லை. இந்த முயற்சி ஏன்? சிஎஸ்க்கு பசி பிடிக்கணும்னா தான் அவங்க பிரார்த்தனை நிக்குமாம். புது யுகம், ஆண்களோட யுகம். ஆனா இளவரசி அண்ட்ரோமெடாவுக்கு பயம். அவள் ராஜாவை கத்தி கேட்டா, சாவுற மக்கள் ஆயிரக்கணக்கில் இருக்க நீங்க கொண்டாடுறீங்க ஏன்னு. சிஎஸ்ஐ கடுப்பேத்திட்டு எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறாங்களா இவங்க? டைட்டன்ஸ் கோபத்தை பயப்பட வேண்டிய நேரம் இது. ராணி சிரிச்சிட்டு சிஎஸ்க்கு தான் மனுஷன் வேணும். அவன் தோத்தான். மனுஷங்க தான் இனி ராஜான்னு சொல்றா. அடுத்த நொடி பூமி அதிர்ச்சி. கரு இருள் புகை. ஹேடிஸ் வந்து போர்வீரர்களோட சதை சூறையாடிட்டு போறான். ராணிய பார்த்து அவளோட நல்ல நடத்தையிலேயே கேலி பண்றான். ஒரு நிமிஷத்துல கொன்னுட்டான். அப்புறம் ஆர்கோஸுக்கு ஒரு கடைசி எச்சரிக்கை. 10 நாள் தான். சூரிய கிரகணம் வரும்போது ஹேடிஸ் கிராக்கனை விடுவிப்பான். ஆர்கோஸ் அழிஞ்சிடும். எல்லாருமே அழிஞ்சிடும். ஒரே வழி இளவரசிய பலி கொடுக்கணும். ஹேடிஸ் அந்த முடிவை மக்களிட்ட விட்டுட்டு மறைஞ்சிட்டான். சரன்னு ஒரு பேச்சு. பெர்ஷியஸ் ஜிஎஸோட மகன்னு ஒரு வதந்தி பரவியது. அவன் மனுஷங்களுக்கு உதவ அனுப்பப்பட்டானாம். மனுஷங்க அவனை கெஞ்சி கெஞ்சி உதவி கேட்டாங்க. அவங்க அன்பு பொண்ண புதிச்சு பலியிட மாட்டாங்களாம். ஆனா பெர்ஷியஸ் சாதாரண மீனவன். அவனோட குடும்பத்தை ஹேடிஸ் ட்ரோமா கொன்னுட்டாங்க. ட்ரோமா வந்து எல்லாரையும் சமாதானப்படுத்தி தன் உயிரை விடவும் தயாரா இருக்கேன்னு சொன்னா. ராஜா சம்மதிக்கல. பெர்ஷியஸ சிறையில போட்டுட்டாங்க. அப்ப ஒரு மர்ம அம்மாள் வந்து சந்திச்சா. அவங்க யோன்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு பெர்ஷியஸோட உண்மையான வரலாற்றை சொன்னா. பல வருஷமா வாழ்ந்தாலும் சாபத்தால வயசாகல. அவங்க கண்ட எல்லா அன்புக்கு ரியானவங்களும் சாகுறத பார்த்தாங்க. யோ உறுதிப்படுத்தினா பெர்ஷியஸ் ஜிஎஸோட மகன்னு.
அவன் பிறப்பு கதை அக்ருஸ் ராஜாவுடைய கலகத்துல தொடங்குது. மனுஷங்க ஜிஎஸோட அநியாயத்தை சகிக்க முடியாம அக்ருஸ் ராஜா ஒரு படையோட ஒலிம்பஸ் மலையில ஜிஎஸோட சிம்மாசனத்துக்கு போனான். வேற டைட்டன்கள் அவனை தண்டிக்க நினைச்சாங்க. ஆனா ஜிஎஸ் ராஜாவை எச்சரிக்கையா வைக்க நினைச்சான். அவன் அக்ருஸ் போல வேஷம் போட்டு ராணியோட அறைக்கு போனான். அதிசயமா உடனே ஒரு குழந்தை பிறந்தது. ராஜா பழிவாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவரோட மனைவியையும் ஜிஎஸோட பிள்ளையையும் கடலுக்குள்ள தள்ளிட போறாரு. ஆனா திடீர்னு பின்னால இடி தாக்கிடுச்சு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. ஆனா அக்ருஸ் அவரு வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாரு. ராணியை சாகடிச்சுட்டாங்க. ஆனா குழந்தை உயிர் பிழைச்சிடுச்சு. அரை டைடன் குழந்தைதான் பெர்சியஸ். பெர்சியஸ் பெருசா ஆகி கிராக்கனை அழிக்க காத்திருந்தாங்க. மனுஷங்க டைடன் கிட்ட இருந்து காப்பாத்த அவன் பிறந்தவன். ஆனா பெர்சியஸுக்கு போர் எதுவும் வேணாம். அவரு குடும்பத்துக்கு நேர்ந்த பாதிப்புக்கு பழி வாங்கணும்னு மட்டும்தான் ஆசைப்படுறாரு. ஹேட்டிஸை கொல்லணும்னு சொல்றாங்க. ஹேட்டிஸை வீழ்த்த கிராக்கனை கொல்லணும்னு. அதை கேட்டுட்டு பெர்சியஸ் கிராக்கனுக்கு எதிரா போராட சம்மதிச்சுட்டாரு. கீயோ படை அவங்க தலைவன் டிராகோ போருக்கு தயாரா இருக்காங்க. பெர்சியஸும் சேர்ந்துட்டாரு. ஆனா கிராக்கனை கொல்ல ஸ்டிகன் சூனியக்காரங்க மட்டும்தான் தெரிஞ்சுக்கிருக்காங்க. அவங்க ஒரு தடை செய்யப்பட்ட இடத்துல வாழுறாங்க. ஆனா ஜிஎஸ தோற்கடிக்க கீயோ எல்லா முயற்சியையும் பண்ண தயாரா இருக்காரு. ஒரு கூட்டம் வேட்டைக்காரங்க சந்தோஷமா சேர்ந்துட்டாங்க. ஒரு நீண்ட கஷ்டமான பயணத்துக்கு அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. இந்த நேரத்துல ஹேட்டிஸ் அவரு வெற்றிக்கு சதி செய்யறாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஜிஎஸ் புரட்டி போட்டதுக்கு பழி வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ ஜிஎஸ ஏமாத்தி உலகத்தையே ஆளணும்னு ஹேட்டிஸ் ஆசைப்படுறாரு. ஆனா முதல்ல அவன் ஜிஎஸ் மகனை கொல்லணும். அக்ருஸ் நரகலோகத்துல இருக்கான். பழிவாங்கணும்னு அவன் கொதிச்சு போறான். ஹேட்டிஸ் அவனுக்கு கருமை சக்தியை கொடுத்து பெர்சியஸை கொல்ல சொல்றான். 4 நாள் போச்சு. ஆனா யோட படை ஸ்டிகன் சூனியக்காரங்களை தேடிட்டு இருக்கு. காட்டுல ஓய்வெடுத்தாங்க. அப்போ டிராகோ பெர்சியஸுக்கு போர் பயிற்சி கொடுத்தான். போர் பார்த்ததில்லன்னாலும் அவனுக்கு இயற்கையான திறமை இருந்துச்சு. மறுநாள் எல்லாரும் தூங்கும்போது பெர்சியஸ் காட்டுக்கு போனான். ஒரு பளபளன்ன பொருள் கிடைச்சது. அது ஒரு சக்தி வாய்ந்த வாள். ஒலிம்பஸ் தான் செய்யப்பட்டது. டிராகோ அது டைட்டன்ஸ் கொடுத்த சொத்துன்னு சொன்னான். வைச்சிக்க சொன்னான். ஆனா பெர்சியஸ் டைட்டன்ஸ் உதவி இல்லாம மனிதனா கிராக்கனை அழிக்கணும்னு ஆசைப்பட்டான். போய்கிட்டே இருக்கும்போது வெள்ளை பறக்கும் குதிரைகள் கூட்டம். கருப்பு குதிரை வந்ததும் எல்லாம் ஓடிப்போச்சு. அப்போ வந்தா. அந்த குதிரையை அடக்கினா. பெகாசஸ்னு பெயர். அதை யாரும் ஏத்ததில்லை. குதிரை அது டைட்டன்கள் அவங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு அறிகுறி. சட்டன்னு பெர்சியஸ் ஒரு அலறல் கேட்குறான். ஓடி போய் அவன் கூட்டாளிகளுக்கு உதவி பண்றான். அது ராஜா ஆக்ரஸ். ஒரு வீரனை பிடுங்கி புடுங்கி கிழிச்சு தூக்கி போடுறான். பெர்சியஸ் தைரியமா தாக்குறான். ஆனா கையில கடிச்சுடுறான் ஆக்ரஸ். வேற வீரர்களும் சேர்ந்துடுறாங்க. ஆக்ரஸ் ஓடிடுறான். அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு படை அவனை துரத்திக்கிட்டு போகுது. பாலைவனத்துக்கு போய் சேருது. ஆக்ரஸ் தோத்துடுறான். ஆனா சாண்ட்ல இருந்து ஒரு ராட்சத தேள் புசுன்னு வெளிவரும். பெர்சியஸை கொல்ல பார்க்குது. அங்க வந்து காப்பாற்றுறா. ஆனா வேற ஒரு தேள் மேல தாக்குது. வீரர்கள் தேள்களை கொல்லுறாங்க. எங்கிருந்தோ கொட்டி கிடக்குறாங்க தேள்கள். அதிர்ஷ்டவசமா ஒரு ரகசியமான மும்மிகள் குழு அவங்களை காப்பாற்றுது. அவங்க தான் ஜின். பாலைவனம் அவங்க உடைமை. கியூஸ் மேன் ஜின்னை பின்தொடருது. ஆனா பெர்சியஸுக்கு நடக்கவே முடியல. ஆக்ரஸ் கடிச்ச விஷம் அவனை கொல்லுது. அவனை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போய் தண்ணீர் கொடுக்கறா. அவள் போனதும் ஒரு மும்மி கள்ளத்தனமா உள்ளே நுழைஞ்சு பெர்சியஸ் மேல மந்திரம் பண்றது. பெர்சியஸ் வலி தாங்காம அழுறான். வீரர்கள் அந்த மும்மியை தாக்குறாங்க. அவங்கள நிறுத்திட்டு அது என்னன்னு சொல்றா. சாரி, இந்த கதையை தமிழ்ல ஒரு தமிழ் பேராசிரியர் சொல்ற மாதிரி அதிக உற்சாகத்தோடவும் அளவுக்கு அதிகமா பிபாயிஸும் சொல்லணும்னு சொல்றீங்க. அதே நேரம் சொல்லரளவு மாறக்கூடாதுன்னு சொல்றீங்க. இது கொஞ்சம் கஷ்டம். சரியா புரியல. எனக்கு கொடுத்த ஆங்கில வரிகளை வச்சு தமிழ்ல கதையை சொல்ல முடியும். ஆனா பேராசிரியர் மாதிரி உற்சாகமா அளவுக்கு மீறி பிபாயிஸ் சொல்லுறது கஷ்டம். அந்த உணர்வை கிடைக்க வெறும் வார்த்தைகளை மாத்தினா போதாது. அதற்கு ஒரு நல்ல கதை சொல்பவரோட திறமை வேணும். கண் பறிச்சுட்டான். அதுலாம் என்னடா இருக்குன்னு கேட்டா சூனியக்காரிகள் உதவலைன்னா அந்த கண்ணையே நொறுக்கி போடுறேன்னு மிரட்டறான். பேர்லாம் வேலை செஞ்சிடுச்சு. சூனியக்காரிகள் கிளப்பி விட்டாங்க சீக்கிரம் கடல் அரக்கன் கதையை. மெடுசா உதவினா மட்டும்தான் அரக்கனை அழிக்க முடியும்னு சொன்னாங்க. அவங்க பார்வையில யாரையும் கல்லா மாத்திடலாம். ஆனா சும்மா உதவ மாட்டாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? தலையை வெட்டி எடுக்கணும். அதையும் அரக்கன் மேல விடணும். சும்மா வேலையா இருக்காது இது. அவன் நரகத்தோர் அருகே இருக்கிற அரண்மனையில வாழுறா. இதுக்கெல்லாம் பயப்படாம தன் வேலைய பாருறான் பர்சியஸ். ஆனால் சொன்னதை மறந்துட்டான் பர்சியஸ். சூனியக்காரிகள் ஒரு விஷயம் சொல்லணும்னு நிறுத்திட்டாங்க. ஒரு சாபம் சொல்லி அவனை ஏமாத்திட்டாங்க. இந்த பயணத்துல பர்சியஸ் சாக போறதா? அவனுக்கு சின்ன பயம் வந்துருச்சு. போயிட்டான். முதல்ல சந்திச்சது சீஸ். சாதாரண மனுஷன் போல வேஷம் போட்டிருந்தான். தன்னை அறிமுகம் செய்து டைட்டன்களை சேர சொல்றான். ஆனால் பர்சியஸ் மனுஷனா வாழ ஆசைப்படுறான். மனுஷங்க தங்களோட கடவுளுக்காக எல்லாத்தையும் பண்ண மாட்டாங்க.
ஒண்ணுக்காக போராடுவாங்க, ஒண்ணுக்காக சாவாங்க. அவனோட உறுதியை பார்த்து சீயுஸ் அவன் வேலைய சொல்லி ஒரு பொன் காசு கொடுத்து அனுப்பி வைக்கிறான். சேர்ந்துட்டான். சீரிய தோள் கொண்ட வீரர்கள் ஒரு அற்புதமான கேடயத்தை பிடிச்சுக்கிட்டு பெர்ஷியஸ் என்ன செய்ய போறான்னு பார்க்க ஆர்வமா இருந்தாங்க. நம்பிக்கையோட பாதாளத்தோட கடைசி எல்லைக்கு போனாங்க. ஜெயின் சொன்னது போல தங்க நாணயத்தை நீரில் வீச ஒரு மாபெரும் கப்பல் தோன்றிச்சு. அதுதான் மெடுசா அரண்மனைக்கு அழைச்சு போச்சு. இந்த வழியில மெடுசா பத்தி அதிர்ச்சியூட்டும் விஷயங்களை சொன்னாங்க. ஒரு அழகு பொண்ணு போசிடான் அவளை காதலிச்சு கொடுமையா பண்றான். அவனை தப்பிச்சு அத்தீனா கோவிலுக்கு ஓடி போய் உதவி கேக்குறா. ஆனா போசிடான் கண்டுபிடிச்சு அவளை படு கொடுமையா தாக்குறான். அத்தீனா அம்மன் கிட்ட போய் நிம்மதி தேடினா. அவங்க அருவருப்பா பார்த்து மெடுசாவை சபிச்சுட்டாங்க. எப்போவும் அசிங்கமா இருக்கணும்னு, பெண்களை அவ கொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆண்கள் மட்டும்தான் அவங்க அரண்மனைக்கு போகலாம். ஆனா யாரும் உயிரோட திரும்ப வரல. மெடுசாவை பார்க்காம எப்படி கையாளணும்னு பெர்ஷியஸ்க்கு சில வித்தைகளையும் கத்துக் கொடுத்தாங்க. அரண்மனைக்கு போன உடனே வீரர்கள் மெடுசாவை தேடி அங்கும் இங்கும் ஓடி நடமாடினாங்க. ஒவ்வொருத்தரா கொல்லப்பட்டாங்க. அவங்க முகத்தை பார்த்தவங்க எல்லாம் கல்லாயிட்டாங்க. ஜெயினும் டிராகோவும் பெர்ஷியஸ காப்பாத்த தங்களை உயிர தந்தாங்க. பின்னாடி அந்த ஒளிர்ஞ்ச கேடயத்தை வச்சு மெடுசாவை நேரடியா பார்க்காம அவளை கொன்றுட்டான். அவன் அரண்மனையிலிருந்து வெளியே வந்ததும் ஒரு கொடூரன் கையில சிக்கி இருந்தா. அவனை கொடூரமா தாக்கினான். பெர்ஷியஸ் வேற வழி இல்லாம ஒலிம்பஸ் வாள் எடுத்து அந்த கொடூரனை வெட்டினான். பக்கத்துல போய் நின்றான். கிளம்பி உலகத்தை காப்பாத்த சொன்னா அவ. அரை மனிதன் அரை டைட்டன், ரெண்டுலயும் சிறந்த பண்புகளை எடுத்து வச்சிருக்கான். அப்படி சொல்லிட்டு ஒளியாகி மறைஞ்சா. அப்போ பெகசஸ் வந்து பெர்ஷியஸ்க்கு ஏற சொன்னான். ஹேட்டிஸ் வானத்துக்கு போய் ஜிஎஸ் கிட்ட கிரேக்கனை விடுவிக்க சொன்னான். அப்புறம் ஹேட்டிஸ் அவன் உண்மை முகத்தை காட்டினான். அவன்தான் கிரேக்கனை உருவாக்கினான். அவனால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். ஜிஎஸோட ஆட்சி முடிஞ்சு போச்சு. கிரேக்கன் கடலிலிருந்து வெளியே வந்து ஆர்கோஸ் நோக்கி போச்சு. ராஜகுமாரிய பலி கொடுக்க கட்டி போட்டாங்க. எல்லாரும் நம்பிக்கை இல்லாம இருந்தப்போ நாயகன் வந்தான். பெகசஸ்ல வந்தான் பெர்ஷியஸ். ஹேட்டிஸ் பறக்கும் அசுரங்களை அனுப்பி தடுத்தான். பெர்ஷியஸ் அவங்களை எல்லாம் வென்றுட்டு கிரேக்கனை சந்திச்சான். அசுரன் தாக்குறதுக்கு முன்னாடி